உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு முதல்வர், முன்னாள் முதல்வர் கருணாநிதி, அவர் முதலமைச்சர். உங்களுக்கு தெரியும், எல்லா பேருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அவர் அதுக்கு முன்னாடி திரைப்பட தயாரிப்பாளர், சரிங்களா. அப்புறம் ஸ்டாலின், அவர் முதலமைச்சர். இப்போ உதயநிதி முதலமைச்சர், சரிங்களா. இவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? கலைஞர் திரைப்படம் எடுக்கும்போது ஒரு மனிதன் 500 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்க முடியாது, திருட்டு சைக்கிள் தான் வாங்குவாங்க மக்கள். நிறையா பேரை பார்த்துருக்கேன். 500 ரூபா புது சைக்கிள், பழைய சைக்கிள் 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்கும், களவாணி சைக்கிள். அப்படி வாங்கியிருந்த காலத்தில் அவர் பணம் எடுத்து பணம் சம்பாதிச்சவர், சரிங்களா. அவருக்கு பின்னாடி இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின், ஒரு முதல்வராக தான் இருக்காரு, சரிங்களா. கொரோனாவில் வீடியோ காலில் போட்டு வெளிநாட்டில் பணம் வாங்கினார். அது எந்த கணக்கில் சேரும்? அரசியல்வாதிகளே சொல்லுங்கள். அது பிச்சை எடுத்தாரா? சொல்லுங்கள், அரசியல்வாதிகளே சொல்லுங்கள். தமிழ்நாட்டு முதல்வர் கொரோனாவில் வெளிநாட்டில் பணம் கேட்டார்ல, வீடியோவிலே பேசி, கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் பேசி பணம் வாங்கினாரா? அது பிச்சையா? வேற என்ன கணக்கில் சேரும்? அடுத்து ரெண்டாவது, எல்லா ஹீரோக்கிட்டையும் நடிக்கிறாங்கள, ஹீரோ எத்தனை ஹீரோ இருக்காங்க, அவங்ககிட்டையும் பணம் வாங்குறாரு. அது என்ன கணக்கில் சேரும்? பிச்சையில் சேருமா? வேற எதுலையும் சேருமா? சொல்லுங்க மக்களே, அரசியல்வாதியை சொல்லுங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவில் மழை பெஞ்சிச்சு, நல்ல சரியான மழை, மக்கள் பூரா மிதந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து பணம் கொடுத்தீங்க, தமிழ்நாட்டு மக்கள் பணம் கொடுத்தீங்களா? அது எந்த கணக்கில் சேரும்? பிச்சையா? அரசியல்வாதிகளே சொல்லுங்க, அது பிச்சையில் சேருமா? கேரளாவுக்கு பணம் கொடுத்தீங்களா? அது பிச்சையில் சேருமா? சொல்லுங்கள். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் தமிழ்நாட்டு முதல்வரே பண்ணியிருக்காருல்ல. இது பூரா எந்த கணக்கில் சேரும்? ஒரு மனுஷங்கிட்ட வாங்கினா பிச்சையா? இப்போ சாதாரண மனுஷன் நான், எனக்கு பேங்கு என்னை நம்பி பணம் கொடுக்குமா? அரசியல் பண்ண முடியுமா? ஆனால் பொதுமக்கள் எனக்கு கொடுப்பாங்க. ஒரு மனுஷங்கிட்ட 1 ரூபா கடை வாங்கலாம்ல?